வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்று மாலை இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பி வருண்குமார் அவர்கள் பேசிய ஒரு காணொளி வந்திருக்கு. நாம் தமிழர் கூட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பி ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அவர் பேசிட்டு இருந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோ குறித்தும் எஸ்பி வருண்குமாரை பற்றியும் தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணங்கள்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னை யாரோ ஒருத்தர் தரக்குறைவாக பேசுகிறார். அப்போது என்னிடம் அதிகாரம் இருக்கிறது அவரை தண்டிப்பதற்கு அல்லது கண்டிப்பதற்கு. ரெண்டுமே இருக்கும்போது கூட ஒருத்தன் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா சாப்பாடும் இருக்கும்போது சாப்பிடாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் விரதம். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கிறது பேர் விரதம் இல்லை, அதுக்கு பேர் பட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நானோ நீங்களோ யாரோ ஒருத்தன் நம்மளை பற்றி அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அவரிடம் முழு அதிகாரம் இருக்கிறது. அதாவது இந்த திருச்சி மாவட்டத்தின் மொத்த காவலர்களும் அவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். டிஎஸ்பியில் தொடங்கி சாதாரண கான்ஸ்டபிள் வர இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவர் எஸ்பி வருண்குமார்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவர் தான் அவங்க எல்லாருக்குமே ஹெட்டு. அதை போலவே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலையும் அவரது மனைவியாகிய வந்திதா பாண்டே அப்படின்ற அவங்க தான் மொத்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் அவங்க தான் தலைவி. எல்லாருமே அவங்கள்ட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். இப்பேற்பட்ட அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதம் மிக 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 பாராட்டுக்குரியது. ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, அவருக்கு பிறப்பின் அடிப்படையில் சாதி வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினது, அதுக்கப்புறம் அதுக்கு அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சது. நீங்கள் தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகன் மேலேயே குறி வச்சு கைது பண்ணுறீங்க, நாம் தமிழருக்கு எதிராகவே வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. உண்மையிலே அவர் மெய் சிலிர்க்க வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த பையன் ஒரு 16 வயசு பையனா, சரிங்களா? இதில் வேறு கொடுமை என்னென்னா, நல்ல படிக்கிற பையன், கிளாஸ்லேயே ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற பையனா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வேறு படிக்கிறானா. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறான்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஒரு நபருக்கு அரசியல் புரிதல் என்பது இவ்வளோ தான் இருக்கா அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், சரிங்களா? இதை தாண்டி ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்றது அவனோட ஆர்வமாக, அவனோட லட்சியமாக வைத்திருக்கிறான் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறான். நல்ல விஷயந்தான், பண்ணட்டும், பண்ணால் நல்லது தான். தமிழகத்துக்கு இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி கிடைப்பார் அப்படின்னு நம்ம பெருமைப்படலாம். ஆனால் இந்த நேரத்தில் எஸ்பி வருண்குமார் நடந்து கொண்ட விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். அந்த பையனையும் வர வச்சு அவங்க அம்மாவையும் வர வச்சுருக்காங்க. வெறுமனை பையனை மட்டும் வர சொல்லியிருந்தால் வீட்டில் இருக்கவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா படிக்கிற பையன். இப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன செஞ்சுருக்கலாம்? ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒரு கான்ஸ்டபிளை அனுப்பி அவனை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் ஒரு நாள் உட்கார வச்சுட்டு அமுச்சு விட்ரு அப்படின்னு சொன்னாலே போதும். வேறு ஒன்றும் பண்ண வேணாம். அவனை அடிச்சிடுவாங்க வச்சுருவாங்கலாம் நான் சொல்ல வரல. சும்மா ஒரு 24 hours போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டு மறுநாள் அமுச்சிட்டாங்கனாலே போதும். அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஷாக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஷாக்கிலேருந்து அவன் மீண்டு வெளியே வர்றதுக்கே 10 வருஷம் ஆகும். அந்த காவல் நிலையம், அதில் இருக்கக்கூடிய மற்ற குற்றவாளிகள், அவர்களோடு கொண்டு நம்மளை சமமாக உட்கார வச்சுருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சி இருக்குது பாருங்கள். அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர்றதே பெரிய விஷயம். வேறு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருந்தாங்கன்னா இந்த பையன் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க.
உள்ளே வச்சா என்ன இருக்கும், சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருப்பான். 2 வருஷம் அங்கே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்துட்டு வெளியே வந்தால் எப்படி இருப்பான், நல்ல கை தேர்ந்து ஒரு ரவுடியாக தான் வெளியே வருவான். வேறு எதுவும் நடக்காது. சொல்கிறதெல்லாம் அங்கே சிறுவர்களை சீர்திருத்துறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. சீர்திருத்துவதற்கு அங்கே பெரிய வாய்ப்புகள்லாம் இருப்பது போல் எனக்கு தெரியல. ஆனாலும் ஏதோ ஒன்று வேணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த செட்டப் ஒன்று இருக்குது அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கே தவிர அங்கே பெருசாக சீர்திருத்தும் வேலைகள்லாம் நடக்குதான்னு தெரியல. அமெரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா ஜெயில்னே சொல்ல மாட்டாங்க, கரெக்ஷன் சென்டர்னு தான் அதை சொல்லுவாங்க. ஜெயில்னு சொல்கிற வார்த்தையே கிடையாது, கரெக்ஷன் சென்டர். அவங்கள சரி பண்ணி வெளியே அனுப்புறது அப்படின்னு. அதைத்தான் அவர் அவங்க அம்மாட்ட சொல்கிறார். இப்போ பிரச்சனை என்ன அருமையாக பேசினாருன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இந்த பையன் இது மாதிரி பேசுகிறான், இது மாதிரிலாம் எழுதுகிறானே, அசிங்கமாக பேசுகிறானே, அதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள வார்த்தைகள்ங்க. அதுதான் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிடலாம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. இதெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு உள்ள வார்த்தைகள். அவங்க அம்மாவோட மனநிலையை யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்ம வீட்டில் ஒரு 15 வயது பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையன் அவனுக்கு செக்ஸ் பற்றி தெரியும் அப்படிங்கிறதையே பல பெற்றோர்களால் ஏற்றுக்க முடியாது. என்னது, என் பையனுக்கு செக்ஸை பற்றிலாம் தெரியுமா, அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டான், யார் கூட பழகுனா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு ஷாக் ஆகிடுவாங்க. அதை தாண்டி அதாவது இதை என்ன சொல்கிறதுனா வல்கர்னு கூட சொல்ல முடியாது, வக்கிரமான வார்த்தைகளால் ஒரு ராத்திரி ஃபுல்லாக என் கூட வரியா அந்த மாதிரிலாம் இதுவே டீசெண்டாக சொல்ல முடியல. அதை விட மோசமான வார்த்தைகளால் அவங்க வந்திதா பாண்டேயோட பேஜிலலாம் போய் போட்டிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு எஸ்பி, அவங்க நினச்சிருந்தாலும் நடவடிக்கை எடுத்துருக்கலாம். ஆக கணவன் மனைவி இருவருமே ரொம்ப பொறுமையை உடையவர்களாகவும் ரொம்ப டீசெண்டாகவும் பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலே யாராவது ஒருத்தர் எதாவது பேசிட்டாங்கன்னா அவன் என்னை பற்றி பேசுகிறான், நீ பார்த்துட்டு சும்மா இருக்கியா அப்படின்னு தான் மனைவிகள் கேட்பாங்க. அவங்க அதுவும் கேட்கல, அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் வர வச்சு, இதை பாருங்கம்மா, உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் எழுதுறாப்லையே என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஃபோனை பிடிங்கி வச்சிட்றாங்க அப்படின்னு. ஃபோனை எப்படிமா பிடிங்கி வைக்க முடியும், பையன் காலேஜுக்கு போவான், காலேஜில் எல்லா இடங்கள்லையும் ஃபோன் தேவைப்படும். ஒரு அவசரத்துக்கு இன்டர்நெட்டில் ஏதாவது தேடனா கூட ஃபோன் வேணுமே, ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஃபோனை பிடிங்கி வைக்கிறது எப்படிமா தீர்வாக முடியும் அப்படின்றார். அடுத்தது அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்போ வேறு வழியே இல்லைங்க, அவனை சாவடிச்சிட்றான் அப்படின்றாங்க. சாவடிக்கிறது எப்படிமா தீர்வாகும், அந்த பையன் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாமல் செஞ்சானான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது சாவடிக்கிறேன்றீங்க, அது எப்படிமா தீர்வாக முடியும் அப்படின்றார். எவ்வளோ பொறுமையாக கேட்குறாரு பாருங்க. அந்த அம்மா அப்போவும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், நான் அவனை உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்றேன், நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. அவர் அதுக்கும் பொறுமையாக சொல்கிறார். நான் என்ன அவனோட அண்ணனாமா, 24/7 நான் அவனையே உட்காந்து கண்காணிச்சிட்டு இருக்க முடியுமா, எனக்கு வேறு வேலைகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ பொறுமையாக ஒரு எஸ்பி பேசுவார்ன்றதே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இல்லை கேமராக்காக பேசினாருன்னு சில பேர் சொல்லலாம். ஆனாலும் அதை செய்யணுன்ற அவசியம் என்ன இருக்குது அவருக்கு? அப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தப்பு ஃபோனில் இல்லைம்மா, இங்கே மூளையில் இருக்கு. அவன் அதுவும் பொறுமையாக உட்கார வச்சு தான் பேசியிருக்கார். அதுக்கப்புறம் அவங்க நிற்கிறாங்க, அவரும் எந்திரிச்சு நிற்கிறார். மரியாதை குறைவாகவோ எதுவுமே அவர் பேசலை. உட்கார வச்சு தப்பு இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறார். தம்பி, உனக்கு தங்கச்சி இருக்காங்களா? இருக்காங்க. உன் தங்கச்சியை பார்த்து இது மாதிரி யாராவது போட்டாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு பொறுமையாக. ஏன்னா தப்பு யாருக்கு எதிராக செஞ்சோமோ அவங்க நம்மளை பொறுமையாக மன்னிச்சு இவ்வளோ தூரம் கேட்குறாங்கன்றப்போ ஏற்படக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். அது நாம் தமிழர் தம்பி அப்படின்றதுக்காக இருக்காதுன்னா நான் சொல்ல வரல, எல்லாருக்குமே இருக்கும். அந்த பையன் குற்றத்தில் கூனி குறுகி உட்கார்ந்துருக்கிறான். அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, நல்ல புத்தி சொல்லி திருத்துங்கம்மா, அடிக்கிறதெல்லாம் இதுக்கு தீர்வு கிடையாது, நான் வீட்டில் கூட்டு போய் அடிச்சிடாதீங்க, அடிக்கிறதெல்லாம் தீர்வு கிடையாது, வளர்ந்த பையன், பெரிய பையன், நல்லா படிக்கிற பையன், அடிக்காதீங்க, அடிக்கிறதெல்லாம் செய்யாதீங்க, பேசி புத்திமதி சொல்லி அவனை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்ப்பா இதுக்கு மேலே இது மாதிரி பண்ணுவியாப்பா அப்படின்னு. இல்லை சார், நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். சத்தமாக சொல்லுப்பா, ஏன் பயப்படாமல் சத்தமாக சொல்லு அப்படின்றார். அப்புறம் அவனும் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் சரி போயிட்டாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். இப்படி ஒரு நாகரிகமாகவும் எதிர்கால சந்ததியின் மீது கொண்ட அக்கறையும் இருக்குது பார்த்தீங்களா. அவர் நினச்சிருந்தா நேரடியாக நீ தப்பு பண்ணால் உனக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்டா, என்கிட்ட அந்த அதிகாரமும் இருக்குது அப்படின்னு அவர் அதை செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த பையனோட எதிர்காலம் வீணாக போயிடும், அந்த குடும்பத்தோட கனவுகள் வீணாக போயிடும், அந்த குடும்பம் கஷ்டப்படும், வருத்தப்படும் அப்படின்னு எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து அந்த குடும்பத்தை வரவழைச்சி அவங்கள்ட்ட உட்காந்து இவ்வளோ பொறுமையாக அவர் பேசி அவர் பண்ணியிருக்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ வருண்குமார் சார்.
நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு பொறுமையான ஒரு அதிகாரி அப்படிங்கிறது பார்க்க பொறுமை மட்டும் இல்லை, பொறுப்பான அதிகாரியாக இருக்கீங்க, இந்த சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டவராக இருக்கீங்க அப்படின்றது மிக ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பொதுவாக நமக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்கும்போது காவல்துறை என்பது கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு துறை அப்படின்னு தான் நம்ம இதுவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். அப்போது ஏன்னா சில இடங்களில் இந்த லாக்அப் டெத்து பார்க்குறோம். அதே மாதிரி இந்த நான் சொல்கிறேன், காவல்துறைக்கு எப்போதுமே நான் சப்போர்ட் தான், 2 விஷயங்களை தவிர. ஒன்று லாக்அப் டெத்து, இன்னொன்று என்கவுண்ட்ரு. இந்த 2 விஷயங்களை தவிர மீதி எல்லா இடங்கள்லேயும் எல்லா செயல்பாடுகளிலும் நான் காவல்துறைக்கு தான் எப்போவுமே ஆதரவுன்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல அவர் மிக உயர்ந்த இடத்துல நிற்கிறார். இப்போ நம்மளுடைய மனதுகளில் ஒரு காவல்துறை அதிகாரி எல்லா பொறுப்பும் அதிகாரமும் இருந்தாலும் அவர் பொறுமையுடனும் பொறுப்புடனும் சமுதாயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையோடு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணது மிக மிக பாராட்டுக்குரியது. இதை பற்றிய உங்கள் கருத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.